அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, +2 கணக்கு பதிவியல் பாடத்தில் இருக்கின்ற நிரும கணக்குகளை நாம் எவ்வாறு பிழையின்றி எளிமையாக புரிந்து கொண்டு கணக்குகளை செய்வது, இதை பற்றி தான் நாம் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். சரி, நேரா நம்ம கணக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த நிரும கணக்குகள்ல சில அடிப்படை கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம பிழை இல்லாம கணக்குகள் செய்வதற்கு அது நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பங்கு என்றால் என்ன? பங்குன்னா என்னங்க? ஷேர்னா என்ன? அதுக்கு பின்னாடி மிக நீண்ட வரலாறும் கருத்துக்களும் இருக்கு. நம்ம அது வாட் இஸ் ஷேர், அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுக்கு அடுத்தது அதை எப்படி வெளியிடுறது, அதுக்கான குறிப்பேட்டு பதிவுகளை எப்படி செய்யறது, அதை ஒவ்வொன்றா கற்றுக்க முடியும். இப்போ நம்ம பேசிக்கா பங்குனா என்ன அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கலாம். உதாரணத்துக்கு ஏங்கிறவர் ஒருத்தர் ஏங்கிறவர் அவர்கிட்ட 1,00,000 ரூபாய் வச்சிருக்கிறாரு. அந்த 1,00,000 ரூபாய முதலீடு செஞ்சு ஒரு நிறுவனத்தை அவர் தொடங்குறாரு. இது ஏன்கோ. ஏங்கிறவரு அவருடைய சொந்த பணத்தை 1,00,000 ரூபாய் முதலீடு செஞ்சு ஏ அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை துவங்குறார். இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஏ, முழு உரிமையாளர் ஏ. இப்போ அவருடைய நிறுவனத்துல பாத்தீங்கன்னாக்கா சில பணம் பிரச்சனை இருக்கு. அந்த பணம் பிரச்சனை எதுவானாலும் இருக்கலாம். கடன் இருக்கலாம், இல்ல நடைமுறை முதல் இல்லாம இருக்கலாம், இல்ல வியாபார அபிவிருத்திக்காக பணம் இல்லாம இருக்கலாம், போதாம இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ இந்த ஏங்கிறவருக்கு ஒரு 10,00,000 ரூபாய் தேவைப்படுது. அது நிறுவனத்துல இன்னொரு புதுசா மிஷின் போடுறதுக்கு இருக்கலாம், இல்ல நிறுவனத்தினுடைய ஏதோ ஒரு செலவை மீட் அவுட் பண்றதுக்கு ஒரு 10,00,000 ரூபாய் அவருக்கு இப்ப தேவை. எத்தனை லட்சம் தேவை? 10,00,000 தேவை. 10,00,000 ரூபாய் இப்ப அவருக்கு தேவை. அந்த 10,00,000 அவரு எப்படியா சம்பாதிக்கிறாரு? அங்கதான் நமக்கு பங்குனா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வருது. ஓகேங்களா? இவர் என்ன பண்றாருன்னா, இந்த நிறுவனத்தினுடைய மொத்த உரிமையையும், இந்த நிறுவனத்தினுடைய மொத்த உரிமையாளர் இப்போதைக்கு இவர் தான். இப்போ இந்த 10,00,000 ரூபாய் அவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்னா, இந்த நிறுவனத்தினுடைய மொத்த உரிமையையும் சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சுறாரு. சிறு சிறு அலகுகளாக அதை ஸ்பிளிட் பண்றாரு. வெரி வெரி மைனூட் பார்ட்டிகல்ஸ் இப்படி பிரிக்கிறாரு. இப்படி பிரிச்சுட்டு அந்த நிறுவனத்துடைய மொத்த உரிமையும் சின்ன 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 அலகுகளாக அதை பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இவர் வச்சுக்கிறார். அது 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 அவருடைய பினான்சியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர் இடத்துல வச்சுக்கிட்டு மீறி இருக்கிற அந்த நிறுவனத்தினுடைய உரிமையினை இந்த சின்ன 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 அலகுகளை ஒரு ரேட் பிக்ஸ் பண்றாரு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன அலகு 10 ரூபாய், இல்ல சில கம்பெனிகள் 100 ரூபாய் விற்கலாம். நல்லா புரியுதுங்களா? அதாவது இவர் ஏற்படுத்தின அந்த ஏஎன்கோ அப்படிங்கிற நிறுவனத்தின அதனுடைய மொத்த உரிமையையும் சிறு 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 பகுதிகளாக ஆக்கி அந்த சிறு பகுதிகளில் ஒரு பகுதியினை இவர் தன் வசம் வைத்துக் கொண்டு மீதம் இருக்கிற அந்த நிறுவனத்தினுடைய உரிமையினை பொதுமக்களுக்கு விற்கிறார். யாருக்கு விற்கிறாரு? பொதுமக்களுக்கு விற்கிறாரு. அப்படி விற்கும் பொழுது அந்த உரிமையின் ஒரு சிறு மைனூட் யூனிட் அவர் 10 ரூபாயா பிக்ஸ் பண்ணலாம், இல்ல 100 ரூபாயா பிக்ஸ் பண்ணலாம். இந்த ஒரு யூனிட் தான் பங்கு. புரியுதுங்களா? இப்ப பங்கு என்னன்னு புரியுதா? ஒரு நிறுவனத்தின் உரிமையின்
ஒரு சிறு அலகு. சரி, உதாரணத்துக்கு நான் வந்து இந்த நிறுவனத்துல ஒரு பங்கு 10 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிடுறேன். அப்ப நான் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர். 10 ரூபாய் அளவுக்கு இந்த நிறுவனத்தினுடைய உரிமையில எனக்கு உரிமை இருக்கு. அதுதான் என்னுடைய பொருள். ஒவ்வொரு பங்குதாரரும் அந்த அவர் வைத்திருக்கிற நிறுவனங்களுடைய பங்குகளை வச்சிருந்தாருனாக்கா அவர் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களுள் ஒருவர். அவருக்கு எவ்வளவு பங்கு வச்சிருக்கிறாரோ அந்த பங்கு அளவுக்கு அவரு அந்த நிறுவனத்துல உரிமையை கிளைம் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. உரிமையாளர் இவரும் ஒரு உரிமையாளர், நானும் ஒரு உரிமையாளர். நானும் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர். எவ்வளவு ரூபாய்க்கு உரிமையாளர்னா என்னுடைய உரிமையினுடைய அளவு ஒரு பங்கு வச்சிருந்தா 10 ரூபாய்க்கு அளவு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பங்குன்னா என்னன்னு. சரிங்களா? இப்ப பங்குன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையின் ஒரு சிறு அலகு, ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு முதலில் ஒரு சிறு அலகு, அதுதான் பங்கு. இப்ப பங்கை வந்து இந்த நிறுவனம் என்ற நிறுவனம் அதுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அப்போ ஒரு பங்குடைய விலை வந்து 10 ரூபாய்னா அப்போ 1 லட்சம் பங்குகளை 1 லட்சம் ஷேர்ஸ் 1 லட்சம் பங்குகளை 10 ரூபாய் விலைக்கு வித்தாக்கா 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. வானம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும். அந்த வானம்ங்கிற படத்துல இந்த சிம்புக்கு இப்ப 40,000 ரூபாய் தேவைப்படும் பார்ட்டிக்கு போறதுக்கு. அதை திரட்டுறதுக்கு என்னென்ன வழி பார்த்தாக்கா யாருக்கிட்ட கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு கூட இருக்கிறவங்க ஒரு ஐடியா சொல்லுவான். 40,000 பேர்கிட்ட 1 ரூபாய் கடன் வாங்கினா என்ன அப்படின்னு ஒரு ஜோக்கா சொல்லுவான். அதுக்கு பேர் வந்து பிச்சடான்னுவான். அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். இவனுக்கு தேவையான அந்த 10 லட்சம் ரூபாயை ஒருத்தர்கிட்டயோ ரெண்டு பேர்கிட்டயோ 10 பேர்கிட்டயோ கலெக்ட் பண்ணாம மொத்தமா ஒருத்தருக்கு ஒரு பங்குனுடைய விலை 10 ரூபான்னு சொல்லிட்டு 1 லட்சம் பேர்கிட்ட வாங்கிக்கிறது. அந்த கான்செப்ட் தான் பங்கு. இந்த பங்குகளை வந்து பொதுமக்களுக்கு விற்கிறாங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த பொதுமக்களுக்கு விற்கிறது தான் பொது வெளியீடு. இதுக்கு பேர் வந்து IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். வெளிப்படையா வந்து அந்த நிறுவனம் வந்து அந்த பங்குகளை வந்து நாங்க விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு நோட்டீஸ் மூலியமா விளம்பரப்படுத்துவாங்க. யார் அதுல விருப்பம் இருக்கிறாங்களோ அவங்க போயிட்டு ஷேர் மார்க்கெட் மூலியமா அந்த பங்குகள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நடைமுறையில பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு இருக்கு. இந்த நடைமுறைகள் எல்லாம் இப்ப இருக்கிற ஷேர் மார்க்கெட்ல டிஜிட்டலைஸ் ஆகின ஷேர் மார்க்கெட்ல இந்த ப்ராக்டிஸ் எப்பவுமே இதெல்லாம் இல்லை. வெறும் ஏற்றளவுல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டதுனால இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. பட் நம்ம அக்கௌண்டன்சிக்காக படிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா மீனிங் பங்குன்னா உண்மையான மீனிங் இதுதான். சரிங்களா? இப்போ பொது வெளியீட்டுல இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜெப்டோங்கிற ஒரு கம்பெனி IPO கால்ஃபர் பண்ணிருக்கிறாங்க. பிளிங்கிட்ங்கிற ஒரு கம்பெனி IPO கால்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஓலா ஸ்கூட்டர் கம்பெனி அவங்க ஒரு IPO கால்ஃபர் பண்ணி இது பண்ணாங்க. ஜொமாட்டோங்கிற ஒரு கம்பெனி ரீசெண்டா IPO போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டாடா டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி அவங்களும் ரீசெண்டா வந்து அவங்களுடைய நிறுவனத்தினுடைய அபிவிருத்திக்காக IPO போட்டாங்க. ஸோ IPOனாக்கா அவங்களுடைய நிறுவனத்தினுடைய உரிமையை பொதுமக்களுக்கு விற்கிறது, பங்குகளாக விற்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது பார்த்துட்டோம். ரெண்டாவது தனியார் வெளியீடுனா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மொத்த பங்குகளை வந்து பொதுமக்களுக்கு டைரக்டா விற்கலாம். அது வந்து பொது வெளியீடு. இந்த ஒரு குறிப்பிட்ட பங்குகள், உதாரணத்துக்கு ஒரு 10,000 பங்குகளை வந்து ஒருத்தரே பல்கா வாங்கிக்கிறது. இப்போ நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய ஓனர் அவர் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, சிமெண்ட் கம்பெனி. இந்த கோரமண்டல் சிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கோரமண்டல்லாம் வருது இல்ல, சங்கர் சிமெண்ட், கோரமண்டல் சிமெண்ட், அந்த பிராண்டினுடைய ஓனர் சீனிவாசன், மிஸ்டர் சீனிவாசன். அவர் வந்து அவருடைய கம்பெனியினுடைய 22% ஸ்டேக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா யாருக்கு வித்திருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த டிமார்ட் ஓனர் இருக்கார் இல்லையா, டிமார்ட் ஓனர் ராகேஷ் தமானி, இவருக்கு 22% ஸ்டேக்கை வந்து அப்படியே பல்கா வித்திருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் லாபம் பார்த்து அது வந்து இந்த பிர்லா கம்பெனிக்கு அவங்க வித்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்குல்ல, கோரமண்டல் பிர்லா, அவங்களுக்கு அந்த அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனிக்கு இந்த 22% ஸ்டேக்கை வந்து அவங்களுக்கு அதை கைமாற்றி விட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் நபருக்கோ ஒரு நிறுவனத்திற்கோ
பர்டிகுலரா வந்து ஷேர்ஸ்ல வந்து அலாட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தனியார் வெளியீடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பிரைவேட் இஷ்யூஸ், பிரைவேட் இஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா உரிமை வெளியீடு. இந்த உரிமை வெளியீடு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது வகை. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ஒரு நிறுவனத்துல பங்குதாரராக இருக்கிற பங்குதாரர்களுக்கு அந்த நிறுவனம் வந்து அவங்க அந்த பங்குதாரர்கள் உரிமை கோரினாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியிடுறதுதான் வந்து இந்த உரிமை வெளியீடு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரைட் இஷ்யூஸ் போட்டாங்க. அந்த சவுத் இந்தியன் பேங்க் ரைட் இஷ்யூஸ் போடுற டைம்ல அவங்களுடைய ஷேருடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்கா 28 ரூபாய் 29 ரூபாய் இருந்துச்சு. அந்த சமயத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுல ஏற்கனவே ஷேர் ஹோல்டரா இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 22 ரூபாய்க்கு ஒரு ஷேர்னு சொல்லிட்டு ஐபிஓ போட்டாங்க. அந்த ஐபிஓல நான் அப்ளை பண்ணி ஒரு 200 ஷேர் வாங்கினேன். மார்க்கெட்ல வந்து 28 ரூபாய் 29 ரூபாய் வித்து இருந்தப்போ 22 ரூபாய்க்கு எனக்கு கிடைச்சது. ஸோ ஒரு ஷேர் மேல ஒரு 6-7 ரூபாய் லாபம் கிடைச்சதுனால நான் அப்ளை பண்ணி வாங்கினேன். எனக்கு ஒரு 200 ஷேர் கிடைச்சது. அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர்களுக்கு அவர்கள் உரிமை கோரினால் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற ஷேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் இஷ்யூஸ், ரைட் இஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊக்க பங்குகள் வெளியிடுதல். இது வந்து போனஸ் ஷேர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டா கூட போன 2-1 மாசத்துக்கு முன்னாடி ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்ஐஎல் ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா போனஸ் ஷேர்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அந்த போனஸ் ஷேர்ஸ் ப்ராக்டிகலா எப்படி வெளியிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த போனஸ் ஷேர்ஸ் அறிவித்த தேதியில அந்த நிறுவனத்துடைய பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்குடைய விலை வந்து 2600 ரூபாய் இருந்தது. ஸோ நீங்க ஒரு 10 பங்கு வச்சிருக்கிறீங்க வச்சுங்க, 10 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 26,000 ரூபாய் இருக்கும் உங்க அக்கௌண்ட்ல, உங்க டிமேட் அக்கௌண்ட்ல 26,000 ரூபாய் இருக்கும். 2,600 ரூபாய் ஒரு பங்குடைய விலை. நீங்க 10 ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னாக்கா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல 10 ஷேர் இருக்கும். அதனுடைய மொத்த மதிப்பு 26,000 ரூபாய் இருக்கும். இப்போ இந்த 10 ஷேர் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு 1:1 அப்படிங்கிற ரேஷியோல பாத்தீங்கன்னாக்கா 20 ஷேர் ஆயிடும். 10 ஷேர் அலாட் பண்ணாங்கன்னாக்கா டோட்டலா 20 ஷேர் ஆயிடும். இந்த 2,600 ரூபாய் அப்படிங்கிறது என்ன ஆயிடும்னாக்கா 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1,300 ஆயிடும். ஸோ 20 ஷேருக்கு ஒரு ஷேருடைய விலை வந்து 1,300 ரூபாய்னா இப்பவும் வந்து மொத்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 26,000. ஸோ இந்த 26,000 தொகை மாறாது. ஆனா ஏற்கனவே 10 ஷேர் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்ப 20 ஷேர் கிரெடிட் ஆயிடும் டிமேட் அக்கௌண்ட்ல. ஆனா ஏற்கனவே 2,600 காட்டின விலை இப்போ 1,300 காட்டும். பாதியா விலை ஆயிடும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். 10 இருந்த இடத்துல இப்ப 20 ஆயிடும். ஆனா அமௌண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 26,000 தான். இதுதான் போனஸ் ஷேர்ஸ். ஏன் இந்த போனஸ் ஷேர்ஸ் வந்து கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுது அப்படின்னா, இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2,600 ரூபாய் ஒரு ஷேருடைய வேல்யூனாக்கா அதை வந்து யாரும் லைக் பண்ணி வாங்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய தொகையா இருக்கு, சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்னா அதை மறுபடியும் வந்து உடைச்சு ஒரு 1000 1,200 ரேஞ்சிலேயே அந்த ஷேர்னுடைய ரேட்டை வைக்கும் போது அதிகமான மக்கள் வந்து அதை வந்து வாங்குவாங்கன்ற நோக்கத்துக்காகவும் கேபிட்டல் வந்து இப்படி வெர்டிகலா போகாம இப்படி ஹாரிசாண்டலா அதை வந்து மல்டிபிள் பண்றதுனால நிறைய பேர் வந்து அந்த வாங்குவாங்க. அந்த கம்பெனியினுடைய அந்த நெட்ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்காக அப்பப்போ இப்படி பண்ணுவாங்க. டாக்டர் ரெட்டின்ற கம்பெனி கூட டாக்டர் ரெட்டின்ற கம்பெனி கூட 5:1 ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி போனஸ் ஷேர்ஸ் கொடுத்தாங்க. 6,000-7,000 ரூபாய் கிட்டத்தட்ட இருந்தது. இப்போ அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5,200 அந்த மாதிரி வித்துட்டு இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்ல இன்க்ரீஸ் ஆகும். பட் டோட்டல் வேல்யூ வாட் வி ஹேவ் இன் டிமேட் அக்கௌண்ட் வில் நாட் சேஞ்ச். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ரேட் பர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதியா குறைஞ்சிடும். 2:1 அதாவது 1:1னா பாதியா குறைஞ்சிடும். 5:1னாக்கா 5ல் ஒரு பகுதியா மாறிடும். இப்போ 5,000 ரூபாய் ஒரு ஷேருடைய வேல்யூ இருக்குதுன்னாக்கா அது 1,000 ரூபாயா மாறிடும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது பங்கு வெளியீட்டுல இருக்கிற என்ன படிநிலைகள் செயல்முறைகள் என்ன இருக்கு? பங்குகளை வந்து வெளியிட்டாங்கனாக்கா அந்த காசை வந்து அவங்க எத்தனை தவணைகள் வந்து வாங்குவாங்க, என்னென்னலாம் அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு கம்பெனி ஐபிஓ போடுறாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து இஷ்யூ பண்ணணும் பப்ளிக். அதாவது தகவல் அறிக்கையை பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த தகவல் அறிக்கையை வெளியிட்ட உடனே பொதுமக்களுக்கு இருந்து விண்ணப்பங்களை வாங்கணும்.
உதாரணத்துக்கு இப்போ 1,00,000 ஷேர்ஸ் வந்து இப்போ 1,00,000 ஷேர்ஸ் வந்து வெளியிடுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்த 1,00,000 ஷேர்ஸ் வந்து அந்த நிறுவனம் வந்து வெளியிட்டுச்சுனாக்கா அந்த 1,00,000 ஷேர்ஸையும் பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் போடுவாங்க. இல்லைனாக்கா 1,50,000 2,00,000 ஷேர்ஸ் வேணும்னு கூட அப்ளை பண்ணுவாங்க. அப்படி 1,00,000 ஷேர்ஸை வந்து ஒரு நிறுவனம் வெளியிட்டு 1,20,000 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் வந்துருச்சுனாக்கா இதுக்கு பேர் வந்து மெகா ஒப்பம். அதாவது 1,00,000 பங்குகளை ஒரு நிறுவனம் வெளியிடுகிறது. ஆனால் பொதுமக்கள் அந்த நிறுவனத்தின் மீது வைத்திருக்கிற நல்ல நம்பிக்கையின் காரணமாக 1,20,000 பங்குகள் வேண்டி விண்ணப்பித்திருந்தால் அது மிகை ஒப்பம் என்று பெயர். விஐடியில கூட பாத்தீங்கன்னாக்கா 500 ஷீட் தான் இருக்குது ஒரு கோர்ஸ்க்கு அப்படின்னா 5,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அது பேர் மிகை ஒப்பம், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பேர் அது பேர். ஸோ இது மிகை ஒப்பம். அதே ஒரு இப்பதான் ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் இல்ல நட்டத்தில் இயங்குகின்ற ஒரு நிறுவனம் அல்லது ஒரு ஃபேமஸ் ஆகாத ஒரு நிறுவனம் வந்து 1,00,000 பங்குகளை வந்து வெளியிடுறாங்க. ஆனால் 80,000 பங்குகள் மட்டுமே வேண்டி பொதுமக்கள் விண்ணப்பித்திருந்தாங்கன்னா இதற்கு பெயர் குறை ஒப்பம். ஸோ 1,00,000 பங்குகளை வெளியிடுறாங்க, ஆனா 1,20,000 பங்குகள் வேண்டி விண்ணப்பித்திருந்தால் அதற்கு பேர் மிகை ஒப்பம். 1,00,000 பங்குகளை வெளியிடுறாங்க, ஆனால் பொதுமக்கள் வெறும் 80,000மோ 75,000 பங்குகளையோ வேண்டி விண்ணப்பித்திருந்தால் இதற்கு பேர் குறை ஒப்பம். திஸ் இஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், திஸ் இஸ் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுனாக்கா அதை வந்து நம்ம எப்படி டீல் பண்றது? அந்த மிகை ஒப்பமா இருந்தா 20,000 பங்குகள் வேண்டி எக்ஸ்ட்ராவா வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. அது அந்த 20,000 பங்குகளுக்கு ஒரு பங்குடைய விலை வந்து ₹2னாக்கா 40,000 ரூபாய் கம்பெனிக்கு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு இருக்கோம். டீல் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வழி வந்து பாத்தீங்கன்னாக்கா பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருது, பங்குதாரர்களுக்கே திருப்பி கொடுத்துருது. ரெண்டாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராவா வாங்கின பணத்தை வந்து விகித அளவு அடிப்படையில அவங்களுக்கு வந்து பங்குகளை ஒதுக்கீடு செஞ்சு, அதாவது 1000 பங்குகள் வேண்டி விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு 800 பங்குகளும் அல்லது 850 பங்குகளும், 5000 பங்குகளை வேண்டி விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு 4250 இல்ல 4500 பங்குகளையும், அந்த மாதிரி அப்ளை பண்ண பங்குகளை காட்டிலும் குறைவான பங்குகளை அவங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சு அவங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்த அந்த அப்ளிகேஷன் மணியை அவங்க ஒதுக்கீட்டுல கொடுக்க வேண்டிய அப்ளிகேஷன் மணியில கழிச்சுக்கிட்டாங்கன்னா இதற்கு பெயர் பங்கு ஒதுக்கீட்டில் சரி கட்டுதல். அதே மாதிரி இந்த 1000 அப்ளிகேஷன் வேண்டி விண்ணப்பிச்சு அவங்களுக்கு 750 இல்ல 800 ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா இதற்கு பெயர் விகித அளவு ஒதுக்கீடு, ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட் அப்படின்னு பேர். அடுத்தது ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 ரூபாய் மதிப்பு, 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஷேரை 12 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்க. 10 ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு பங்கை 12 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அந்த பங்குகள் வந்து முனைமத்தில் வெளியிட்டதாக பொருள். அது 2 ரூபாய்ன்றது பிரீமியம். ஓகேங்களா? முனைமம். அதே 10 ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு பங்கை 10 ரூபாய்க்கே வெளியிட்டாங்கன்னா அந்த பங்குகள் வந்து முனைமத்தில் முகமதிப்பில் வெளியிட்டதாக பொருள். அதே போல 10 ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு பங்கினை ரூபாய் 8ற்கோ அல்லது 7ற்கோ வெளியிட்டாங்கன்னா அந்த பங்குகளை தள்ளுபடியில் வெளியிட்டதாக பொருள் அல்லது வட்டத்தில் வெளியிட்டதாக பொருள். டிஸ்கவுண்ட்ல வந்து இஷ்யூ பண்ணதா அர்த்தம். மறுபடியும் நான் சொல்றேன், 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஷேரை ரூபாய் 12க்கு வித்தாங்கன்னா அது வந்து முனைமத்தில் வெளியிட்டதாக பொருள். அதுல முனைமம் வந்து 2 ரூபாய். 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஷேரை ரூபாய் 10க்கே வெளியிட்டாங்கன்னா அது முகமதிப்பில் வெளியிட்டதாக பொருள். 10 ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு ஷேரை 8 ரூபாய்க்கோ 7 ரூபாய்க்கோ வெளியிட்டாங்கன்னா அது தள்ளுபடியில் வெளியிட்டதாக பொருள் அல்லது வட்டத்தில் வெளியிட்டதாக பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க, முனைமத்தில் வெளியிடுதல் என்றால் என்ன, வட்டத்தில் வெளியிடுதல் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க 2 மார்க் கேள்வியோ 3 மார்க் கேள்வியோ எழுத தயாரா இருக்கணும். ரைட், இது நீங்க பாத்துட்டீங்க. இப்ப இந்த ஒதுக்கீடு செய்யறப்போ நம்ம என்ன ஒதுக்கீடு வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா அவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணிடுறோம். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கால்னு ஒண்ணு இருக்கும், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு ஒண்ணு இருக்கும். இந்த அழைப்பு பணத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா முதலாவது அழைப்பு பணம், இரண்டாவது அல்லது இறுதி அழைப்பு பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதலாவது அழைப்பு பணத்தோடு கூட ஒரு 3 ரூபாயும், இரண்டாவது அல்லது இறுதி அழைப்பு பணத்தோடு கூட ஒரு 2 ரூபாயும், அதாவது விண்ணப்பத்தின் கூட ஒரு 2 ரூபாய், ஒதுக்கீட்டின் போது ஒரு 3 ரூபாய், முதலாவது அழைப்பின் போது ஒரு 3 ரூபாய், இரண்டாவது அழைப்பின் போது ஒரு 2 ரூபாய், அப்படி ஒரு மொத்தமா வந்து 10 ரூபாய்.
4 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறாங்கன்னு வச்சுக்க. இப்போ அப்ளிகேஷன் போடும்போதே அவன் 2 ரூபாய் கொடுத்துடணும். அதே மாதிரி அவனுக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணாக்கா அந்த சமயத்துல ஒரு 3 ரூபாய் கொடுத்துடணும். இப்ப 5 ரூபாய் அவன் கட்டி முடிச்சிட்டான். இன்னும் 5 ரூபாய் இருக்கு. இந்த 5 ரூபாயில 3 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் கால் டைம்ல ஒரு 3 ரூபாய், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டைம்ல ஒரு 2 ரூபாய், டோட்டலா 10 ரூபாயை 4 தவணையா கொடுக்கணும். இது கணக்குக்கு மாறும். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முதலாவது அழைப்பு பணம் அழைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, முதலாவது அழைப்பு பணத்தையும் 2வது அழைப்பு பணத்தையும் ஒதுக்கீடு செய்யும்போதே கட்டிடுவோம். இல்லைங்க, என்னுடைய எல்லா டியூமே நான் இப்ப அட்வான்ஸா கட்டிடுறேன் அப்படின்னா அதுக்கு பேரு அழைப்பு முன்பணம். ஓகேங்களா? அழைப்பு முன்பணம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, விண்ணப்ப பணம் 2 ரூபாயும் 1 லட்சம் ஷேருக்கு ஒதுக்கீடு செய்யும் போது 3 ரூபாயும் கட்டிட்டு இருப்பாங்க, 5 ரூபாய் கட்டிட்டு இருப்பாங்க. 1 லட்சம் ஷேருக்கு 5 ரூபாயும் கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா முதலாவது அழைப்பு பணம் 3 ரூபாயும் 2வது அழைப்பு பணம் 2 ரூபாயும் கட்டிருக்க மாட்டாங்க. இதையும் கட்டிட்டு இருப்பாங்க, இதையும் கட்டிட்டு இருப்பாங்க, இதையும் கட்டிருக்க மாட்டாங்க, இதையும் கட்டிருக்க மாட்டாங்க. சில சமயத்துல இதையும் சேர்த்து கட்டிட்டு இருப்பாங்க, இதை கட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அழைப்பு அதுக்கு பேர் என்னன்னு பேருனாக்கா அழைப்பு நிலுவை. அழைப்பு நிலுவை. அப்படி அழைப்பு நிலுவையா இருக்கிற அந்த பங்குகளை யார் ஒருத்தர், உதாரணத்துக்கு எக்ஸ்ங்கிறவரு 1000 பங்குகளை வாங்கி வச்சிருக்கிறாரு. எக்ஸ்ங்கிறவரு 1000 பங்குகளை வாங்கி வச்சிருக்கிறாரு. அப்ளிகேஷன் மணி 2 ரூபாயும் அலாட்மெண்ட் மணி 3 ரூபாயும் கட்டிட்டாரு. டோட்டலா 5 ரூபாய் கட்டிட்டாரு. 5000 ரூபாய் அவர் கட்டிட்டாரு அவர் அக்கௌண்ட்ல. ஆனா ஃபர்ஸ்ட் கால் மணி 2 ரூபாயும் ஃபைனல் கால் மணி 3 ரூபாயும் 5 ரூபாய் கட்டல. இப்ப என்ன பண்ணனாக்கா, அவர் கட்டாதனால அவருடைய இந்த 1000 ஷேரையும் நிறுவனமே பறிமுதல் செய்து கொள்ளும். அந்த பறிமுதல் செய்து கொள்வதினை ஒருபிழப்பு செய்தல் என்று நாம் அழைக்கிறோம். சோ பங்கு ஒருபிழப்பு என்றால் என்ன? ஒரு பங்குதாரர் தாம் வைத்திருக்கிற பங்குகளின் மீது ஒரு குறிப்பிட்ட தவணையை செலுத்தி மீதம் இருக்கிற தவணையினை செலுத்த தவறினால் அவருடைய பங்குகளை நிறுவனமே பறிமுதல் செய்து கொள்ளும். அவ்வாறு பறிமுதல் செய்து கொள்வதனை பங்குகள் ஒருபிழப்பு செய்தல் என்று பெயர். பங்கு ஒருபிழப்பு என்ன புரிச்சா? இது இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபர்ஃபீட் பண்ண அந்த 1000 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுவாங்க, மறு வெளியீடு செய்வாங்க. பொதுவாகவே ஒரு நிறுவனம் வந்து பறிமுதல் செய்த பங்குகளை டிஸ்கவுண்ட்ல தான் வெளியீடு செய்வாங்க. ஒரு 10 ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு பங்கை 8 ரூபாய்க்கு மறு வெளியீடு செய்யறாங்கன்னு வச்சுக்குவோம். அதுல 2 ரூபாய் நஷ்டம். சோ 1000 பங்குகளை மறு வெளியீடு செஞ்சாங்கன்னா 2 ரூபாய் நஷ்டம்னா 2000 ரூபாய் அதுல நஷ்டம். நீங்க நல்லா கவனிங்க. மறு வெளியீடு அதாவது பறிமுதல் செய்த அந்த பங்குகளை மறு வெளியீடு செய்யறாங்க. எவ்வளவுக்கு மறு வெளியீடு செய்யறாங்கன்னா 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 ரூபாய் மதிப்பு இருக்கிற பங்கை 2 ரூபாய் தள்ளி 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 2 ரூபாய் வந்து நஷ்டம். சரிங்களா? அப்ப 1000 பங்குகள் மீது 2 ரூபாய்னாக்கா 2000 ரூபாய் அதுல நஷ்டம். இது நட்டம். மறு வெளியீட்டின் மீதான நட்டம் இது. இந்த மறு வெளியீட்டின் மீதான நட்டத்தை என்ன பண்ணோம்னாக்கா, ஏற்கனவே அந்த 1000 பங்குகள் மீது நம்ம ஒருபிழப்பு செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? எவ்வளவு ஒருபிழப்பு செஞ்சு வச்சிருக்கோம்னாக்கா 5000 ரூபாய் நம்ம அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த 5000 ரூபாயில இந்த 2000 ரூபாய் கழிச்சுட்டோம்னா மீதி 3000 ரூபாய் அந்த பங்குகள் மேல நமக்கு லாபம் இருக்கு. சோ ஒருபிழப்பு செய்த பங்குகள் மீதான அந்த லாபத்தின இந்த 3000த்தை முதலின காப்பு கணக்கிற்கு மாற்றணும். முதலின காப்பு கணக்கிற்கு மாற்றணும் இந்த 3000த்தை. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம குறிப்பேடு போடுறதா எப்படி போடணும்னா, விண்ணப்ப பணத்தை பெறும்போது ஒரு குறிப்பேட்டு பதிவு, அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா விண்ணப்ப பணத்தை வந்து பங்கு முதலுக்கு மாற்றும் போது ஒரு குறிப்பேட்டு பதிவு, விண்ணப்ப பணத்தை நிராகரிக்கும் போது ஒரு குறிப்பேட்டு பதிவு, விண்ணப்ப பணத்தை ஒதுக்கீடுக்கு மாற்றும் போது ஒரு குறிப்பேட்டு பதிவு. இது விண்ணப்ப பணம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மிக வெப்பம் குறை வெப்பம் அமௌண்ட் மட்டும் மாறும். அடுத்தது ஒதுக்கீடு. ஒதுக்கீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பங்குகளை வந்து முனைமத்தில் வெளியிட்டா அதுக்கேற்ற மாதிரி குறிப்பேட்டு பதிவு, பங்குகளை வந்து முகமதிப்பிலேயே வெளியிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறிப்பேட்டு பதிவு, அதே போல பங்குகளை வந்து தள்ளுபடியில வெளியிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறிப்பேட்டு பதிவு. இது ஒதுக்கீடு. இந்த ஒதுக்கீடு செய்யும் பொழுது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா
விண்ணப்ப பணத்தை வந்து இதுல சரி கட்டுறாங்க இல்லையா, அந்த அந்த குறிப்பிட்ட பதிவும் இதுல நம்ம வந்து கொண்டு வரணும். அதே போல முதலாவது அழைப்பு, இரண்டாவது அழைப்பு அட்வான்ஸா கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்க, அந்த குறிப்பிட்ட பதிவு நம்ம இங்க பண்ணணும். அடுத்தது அழைப்பு முன்பணத்துக்கு குறிப்பிட்ட பதிவு பண்ணணும், அழைப்பு நிலுவைக்கு குறிப்பிட்ட பதிவு பண்ணணும். அப்படி அழைப்பு நிலுவை இருந்தா அங்க ஒரு பிழப்பு வரும். பங்குகளை வந்து ஒரு பிழப்பு செய்யறதுக்கு அது குறிப்பிட்ட பதிவு செய்யணும். அதே போல முதலாவது அழைப்புக்கும் இரண்டாவது அழைப்புக்கும் தனித்தனியா பணம் வாங்குறதுக்கும் பங்கு முதல் மாற்றத்துக்கும் குறிப்பிட்ட பதிவு செய்யணும். அதே போல ஒரு இழப்பு செய்த குறிப்பிட்ட பதிவுகளை மறுவெளியீடு செய்யறதுக்கு குறிப்பிட்ட பதிவு போடணும். மறுவெளியீடு செய்யறது செஞ்சுட்டு அதன் மீது லாபமோ நட்டமோ அது முதலின காப்பு கணக்கிற்கு மாற்றும் போது அதுக்கும் தனியா குறிப்பிட்ட பதிவு செய்யணும். ஸோ இத்தனை குறிப்பிட்ட பதிவு ஒரு 14 குறிப்பிட்ட பதிவு வரும். அந்த 14ல நமக்கு எல்லாமே பயன்படாது. கணக்கினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு குறிப்பேட்டு பதிவுகளுடைய எண்ணிக்கையும் அந்த குறிப்பேடுகளும் மாறுபடும். இதை நம்ம உள்வாங்கிட்டோம்னா, இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம உள்வாங்கிட்டோம்னாக்கா ஈஸியா வந்து இந்த பாடத்தில் இருக்கிற கேள்விகளை நாம் தயக்கமின்றி தெளிவாக தேர்வுகளில் எழுதி அதிக மதிப்பெண்களை பெற முடியும். புரிந்ததுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் தாராளமா அதுக்கு ரிப்ளை பண்றேன் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ. தேர்வுல இந்த பகுதியிலிருந்து என்னென்னலாம் கேள்விங்க கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பங்கு என்றால் என்ன? ஒரு நிறுவனத்தின் பங்கு முதலில் அல்லது ஒரு நிறுவனத்தின் உரிமையின் ஒரு சிறு அலகு பங்கு எனப்படும். பொது வெளியீடு என்றால் என்ன? ஒரு நிறுவனம் புதிதாக தன்னுடைய பங்குகளை நேரடியாக பொதுமக்களுக்கு தகவல் அறிக்கை மூலம் வெளியிடுவது பொது வெளியீடு என்று பெயர். தனியார் வெளியீடு என்றால் என்ன? ஒரு நிறுவனம் ஒரு தனி நபருக்கோ அல்லது ஒரு குழுவிற்கோ ஒரு தனி அமைப்பிற்கோ ஒரு குறிப்பிட்ட சதவீத பங்குகளை வெளியிடுவது தனியார் வெளியீடு என்று பெயர். உரிமை வெளியீடு என்றால் என்ன? ஒரு நிறுவனம் பங்குகளை வெளியிடும் பொழுது ஏற்கனவே அதில் பங்குதாரராக இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்கள் உரிமை கோரினால் அவர்களுக்கு வெளியிடுவது உரிமை வெளியீடு என்று பெயர். ஊக்க பங்கு வெளியீடு என்றால் என்ன? ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர்களை ஊக்கப்படுத்தும் பொருட்டும் அந்த நிறுவனத்தினுடைய பங்கு முதலின் அபிவிருத்திக்காகவும் பங்குகளை வெளியிட்டால் அது ஊக்க பங்குகள் வெளியிடுதல் என்று பெயர். மிகையொப்பம் என்றால் என்ன? ஒரு நிறுவனம் வெளியிட்ட பங்குகளின் எண்ணிக்கையை காட்டிலும் பொதுமக்கள் விண்ணப்பித்த பங்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது மிகையொப்பம் என்று பொருள். குறை ஒப்பம் என்றால் என்ன? ஒரு நிறுவனம் வெளியிட்ட பங்குகளின் எண்ணிக்கையை காட்டிலும் பொதுமக்கள் வெளியிட்ட பங்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அது குறை ஒப்பம் என்று பெயர். விகித அளவு ஒதுக்கீடு என்றால் என்ன? ஒரு நிறுவனம் வெளியிட்ட பங்குகளின் எண்ணிக்கையை காட்டிலும் மிகுதியான பங்குகள் பெறப்படும் பொழுது அந்த நிறுவனமானது தன்னுடைய விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின் அடிப்படையில் விகித அளவில் பங்குகளை குறைவான எண்ணிக்கையில் ஒதுக்கீடு செய்யும். இதுவே விகித அளவு ஒதுக்கீடு என்று பெயர். பங்குகளை முனைமத்தில் வெளியிடல் என்றால் என்ன? ரூபாய் 10 மதிப்புடைய ஒரு பங்கினை ரூபாய் 12ற்கு வெளியிட்டால் அந்த பங்குகள் முனைமத்தில் வெளியிடல் என்று பொருள். பங்குகளை வட்டத்தில் வெளியிடல் என்றால் என்ன? ரூபாய் 10 முகமதிப்புடைய ஒரு பங்கினை ரூபாய் 8ற்கோ அல்லது 7ற்கோ குறைத்து வெளியிட்டால் அந்த பங்குகள் தள்ளுபடியில் வெளியிட்டது என்று பொருள் அல்லது வட்டத்தில் வெளியிடல் என்று பொருள். அழைப்பு முன்பணம் என்றால் என்ன? ஒரு பங்குதாரர் தாம் வைத்துள்ள பங்குகளின் மீது முதலாவது அழைப்பு பணத்தையோ இரண்டாவது அழைப்பு பணத்தையோ ஒதுக்கீட்டினுடன் சேர்த்து முன்பாகவே செலுத்திவிட்டால் அதற்கு பெயர் அழைப்பு முன்பணம் என்று பெயர். ஆங்கிலத்தில் இதை கால்ஸ் இன் அட்வான்ஸ் என்று அழைப்பர். அழைப்பு நிலுவை என்றால் என்ன? ஒரு பங்குதாரர் தாம் செலுத்த வேண்டிய மொத்த தவணை தொகைகளில் ஒரு தவணையோ 2 தவணையோ செலுத்தி மீதமுள்ள தவணைகளை செலுத்த தவறினால் அது அழைப்பு நிலுவை என்று பெயர். பங்கு ஒருபிழப்பு என்றால் என்ன? ஒரு பங்குதாரர் தாம் வைத்துள்ள மொத்த பங்குகளின் மீதும் அனைத்து தவணைகளையும் செலுத்த தவறும் பட்சத்தில் அவருடைய பங்குகளை நிறுவனமே பறிமுதல் செய்து கொள்ளும். அவ்வாறு நிறுவனம்
அந்த செலுத்தாத பங்குகளை ஒருபிழப்பு பறிமுதல் செய்து கொள்வதே ஒருபிழப்பு செய்தல் என்று பொருள். நன்றி.